வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை எம்பியாக இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் கோபாலபுர குடும்பத்தின் மிக முக்கியமான நபராக விளங்கக்கூடியவர். தற்பொழுது அவர் கைது நடவடிக்கை செய்யப்படுகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. வீடு புகுந்து தயாநிதி மாறனை டெல்லி காவல்துறையினர் கைது செய்ய உள்ளதாகவும், கடந்த டூஜி வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக தயாநிதி மாறனை கருத்தில் கொண்டு விசாரணைக்காக டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டி ஏற்கனவே 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் 3 முறையும் டெல்லி நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகாமல் வழக்கறிஞரை மட்டும் அனுப்பி வைத்ததன் காரணமாக தற்பொழுது இந்த முறை பிடிவாரண்ட் மூலமாக தயாநிதி மாறன் அவர்கள் அதிகாலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டூஜி வழக்கை பொறுத்தளவிற்கு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகளை நாம் பார்த்திருப்போம். இந்த வழக்கில் அப்பொழுது கருணாநிதி அவர்கள் யார் காலில் விழுந்து இவர்களை விடுதலை செய்தார், மேலும் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களை கொலை செய்து அது தற்கொலை என நாடகமாடி இந்த வழக்கையே முடித்துவிட்டார். தற்பொழுது இந்த வழக்கிற்கான ஆவணங்கள் அனைத்தும் இறந்த சாதிக் பாஷா அவர்கள் அவரிடம் மனைவியிடம் கொடுத்திருந்ததாக தெரிய வருகிறது. இப்பொழுதுதான் அதற்கான நேரம் வந்திருப்பதாகவும், அவருடைய மனைவி தற்பொழுது ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் சிபிஐ துறையிடம் கொடுத்து விட்டதாகவும் இந்த வழக்கு தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ராசா, கனிமொழி, தயாநிதி மாறன் மற்றும் டிஆர் பாலு அவர்கள் முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்டு அவர்கள் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இவர்கள் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம்? ஏனென்றால் இவர்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக டூஜி வழக்கு ஏற்பட்டது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஏலம் விடாமல் முன்னால் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் இவர்கள் பணங்களை கொடுத்ததாகவும், டூஜி வழக்கு டெண்டர் முறைகேடை கொடுத்ததாகவும், இதனால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டதாகவும் செய்திகளும் வெளியாகியிருந்தன. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது தயாநிதி மாறன் அவர்கள் பிடிவாரண்ட் அடிப்படையில் டெல்லிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். வீடு புகுந்து காவல்துறையினர் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.